வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம், 3 வாரம் பக்கம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. +2 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுத்து 10த் ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸாம் பிஸினால கொஞ்சம் கன்டினியூஸா நம்மளால வீடியோ போட முடியல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 40 டேஸ் லீவ் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ரெகுலரா கண்டிப்பா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க, நான் ஹோம் தியேட்டர் மேக் பண்ணணும், நான் ஹோம் தியேட்டர் சர்வீஸ் பண்ணணும், நான் ஹோம் தியேட்டர் பத்தி ரிப்பேர் ஆச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து கத்துக்கணும், அந்த மாதிரி ஆர்வம் உள்ள நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, ஏன்னா அடுத்து நான் ட்ரைனிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். விருப்பம் உள்ள நண்பர்கள், நான் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல நான் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், அந்த மாதிரி விருப்பம் உள்ள நண்பர்கள் மட்டும் விருப்பம் இருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்பப்ப 5.1 உங்களுக்கு வந்து பாடல்கள், தமிழ் பாடல்களாக இருந்தாலும் சரி, ஹிந்தி பாடல்களாக இருந்தாலும் சரி, அப்பப்ப உங்களுக்கு அதில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதில் டைம் கிடைக்கிற நேரம்னா அது வாட்ஸ்அப்ல வந்து அந்த மெமரி சப்போர்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா 100 எம்பி, 40 மினிமம் 30 எம்பியிலிருந்து 200 எம்பி வரைக்கும் அந்த சாங்லாம் இருக்குது. AC3 மெத்தட்ல சரிங்களா, அந்த மாதிரி சாங்லாம் எல்லாமே 5.1 கிளியரா சூப்பரா இருக்கும். அது நான் ஷேர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அப்படி மெமரி மெமரி அதிகமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம வந்து டெலகிராம் குரூப் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. அத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பிராண்டட் ஏவியர் ரிசீவர் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா, அதாவது மரான்ஸ், டெனான், யமஹா, ஆன்கியோ, பாயினியர் இந்த மாதிரி பிராண்டட் யூஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும் சரி, விருப்பம் இருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய அட்வான்டேஜ் காலிப்ரேஷன்லாம் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய நாள் வந்துருச்சு. பட் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அதாவது இந்த ஹோம் தியேட்டர் ஃபிட் பண்ணி வந்து நமக்கு ஃப்ரீயா காலிப்ரேஷன் பண்ணி குடுப்பாங்க. ஒருவேளை அந்த காலிப்ரேஷன் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா, நம்ம யாருக்காவது பேசி கிட்டத்தட்ட மினிமம் 15,000 8,000 நம்மட்ட வந்து பைசா வாங்கிட்டு காலிப்ரேஷன் பண்ற ஆளுகளும் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. நாமளே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு காலிப்ரேஷன் சம்மந்தமா நான் வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? அதாவது ஆட்சி மைக் வச்சு போட்டிருந்தேன். அது ஒரு பேசிக் மட்டும் தான். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 டைப் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப்னு போயிட்டுனா உங்கள்ட்ட ஃபீஸ் வாங்குறாங்கல்ல. ரூ. 8,000 வாங்கி பண்றாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வருமா என்னன்னு எனக்கு தெரியல. 15,000 வாங்கி பண்றவங்க எந்த மாரி மைக் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆட்சி மைக் யூஸ் பண்ணாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அது மைக் பேர் கரெக்ட்டா டக்குனு ஞாபகம் இல்ல. அதாவது டிஎஸ்பி மைக்ம்பாங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ் மைக் அப்படிம்பாங்க. வெர்ஷன் 1 இப்போ வந்து வெர்ஷன் 3 வந்திருக்குங்க. அதோட மைக்கோட பிரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14,000 குறைஞ்சது 12,000 ஸ்டார்ட் ஆகுது அமேசான்ல. அந்த மைக்கு பிளஸ் ஒரு சாஃப்ட்வேர் பிளஸ் டூல்ஸ் இந்த மாதிரி வச்சு அது ஃபர்ஸ்ட் கிரேடு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 100% பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏவியர் அதாவது பிராண்டட் ஏவியர் ரிசீவர் வாங்கி யூஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அது காலிப்ரேஷன் பக்காவா இருந்தா மட்டும்தான் அந்த தேட்டர் எஃபெக்ட் 100% முழுமையா உணர முடியும். நானும் வாங்கி வச்சுக்கிறேன்ட்டு சும்மா யூஸ் பண்ணேன். அது என்ன பொறுத்தளவு, ஏன்னா நான் முன்னாடி அப்படிதான் யூஸ் பண்ணேன். அது வேஸ்ட். இப்ப அது நிறைய வித்தியாசங்கள் எனக்கு என்னால உணர முடியுது. ஒவ்வொரு அட்வான்டேஜ் நம்ம எடுத்து எடுத்து பண்ணையில அந்த அந்தோட ஃபீலிங் என்னால உணர முடியுது. ஸோ அதுக்காகத்தான் நான் வீடியோ மேக் பண்றேன். சும்மா ஒண்ணும் தேவையில்லாம நான் போடல. சரி, நான் ஃபர்ஸ்ட் நான் ஆட்சி மைக் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் மரான்ஸ் வச்சிருந்தேன். ஏற்கனவே வீடியோல நான் சொல்லி மரான்ஸ் வச்சிருந்தேன். பட் அது வந்து எனக்கு ஆட்சி மைக் கிடையாது. நான் மொபைல்லயே எல்லாமே இந்த செட்டப் அந்த ஆன்லைன்ல நம்ம வந்து வெப் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மரான்ஸ் ரிசீவர்ல மட்டும் இருக்கும். அத வச்சு நான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்சி நான் அது சேல்ஸ் பண்ணிட்டு நான் ஆட்சி இது டெனான் வாங்கினேன். அதோட எனக்கு ஆட்சி மைக் வந்துச்சு. அத வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே. அது வந்து பேசிக் தான் நம்ம சொல்ல முடியும் தவிர, அந்த அளவுக்கு 100க்கு 100% உணர முடியாது. 100க்கு ஒரு 60, 70% நம்ம உணரலாம். பட் இப்போ அட்வான்டேஜா நம்ம வந்து யார்ட்டயும் பைசா குடுக்காம நம்மளே பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். தரேன் நான் இதுல பாருங்க.
இந்த மாதிரி RUWன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இன்னொன்று ஒரு டூல்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்க இதை பார்த்தோன்னா டக்குன்னு நீங்க டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அது வேஸ்ட். நீங்க எப்பவுமே அந்த ஒரு டூல்ஸ் இருக்குது. நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போட்டுட்டு இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவங்க வந்து கரெக்டா நமக்கு வந்து கால்குலேட் பண்ண ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா வேணும். கண்டிப்பா நமக்கு வேணும். அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அது ஒரு 2 ஒரு 3 முக்கியமான டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம வந்து அது எப்படி அப்படிங்கிறது தெளிவா நான் சொல்றேன். இது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம காலிப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். ஆட்சி மைக் வச்சு நம்ம பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். அவங்க வந்து இப்ப நம்ம 8 சேனல் நம்ம 7 சேனலுக்கு காலிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த அவங்களும் ஒரு காலிப்ரேஷன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா வச்சிருப்பாங்க. அது 2யும் நமக்கு மெர்ஜ் பண்ணி ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான செம்மையான சவுண்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் என்னுடைய சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதரும். டர்ரு டர்ன்னு அதரும். அந்த சேனல்ல கேட்டெல்லாம் அதரும். அது அது ஒரு மாதிரி எனக்கு ஓகே நல்லா அதிருது. பட் எனக்கு அந்த ஃபீலிங் இல்ல. ஃப்ரீக்வன்சில வந்து அது ஏதோ ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு எனக்கு மாதிரி தெரிஞ்சு. அப்பதான் நம்ம நண்பர் வந்து சொன்னார். இந்த மாதிரி நான் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் எதுவுமே கொடுக்கல. என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உண்மையில அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜபாளையம் நண்பர் தான். அவர் பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. சார் அவர் ஒரு குழு மட்டும் தான் எனக்கு கொடுத்தாரு. சார் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் அதே மாதிரி நிறைய ஸ்டெப் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அந்த ஹிந்தி அந்த எல்லாமே தமிழ்ல அந்த வீடியோ யாருமே போடல எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை யாராவது போட்டிருந்தாங்கன்னு ஷேர் பண்ணுங்க சந்தோஷம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்டாப் பிளஸ் இந்த டூல்ஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் வச்சு எந்த தமிழ் யூடியூப்பை போடவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு 2 3 சேனல் லிங்க் எனக்கு ஷேர் பண்ணாரு. எனக்கு அது வந்து பொறுமை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது சொல்லி அது நமக்கு ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்குது ஒண்ணுமே புரியாது. அப்படிங்கல அவர் நல்லா கத்துக்கிட்டார். உண்மையிலே அவரு படிப்பறிவு கம்மினாலுமே இந்த லேப்டாப்ல என்ன சொல்றாங்க எந்த மாதிரி அப்படின்னு நல்லா அப்சர்வ் பண்ணி சில ஸ்டெப்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ இந்த ஸ்டெப் முன்னாடி சொன்னாரு பின்னாடி சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் முன்பின் கொஞ்சம் முரண்பாடு இருந்துச்சு. பட் ஓகே அப்படிங்கிற நான் அந்த சாஃப்ட்வேரை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஒவ்வொரு ஒரு 5 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா இந்த சப்வூஃபர் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நீங்க பேச கூட்டி வச்சாலும் அதிர்வே இல்லாத செம்மையா பஞ்சிங் விடும். உண்மையில நங்கூர மாதிரி விடும். 100க்கு 100% கிடைக்கிறாட்டும் நமக்கு 100க்கு கரெக்டா ஒரு 90 92 95% வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சு. அந்த அந்த அதிர்வு அது எதுவுமே இல்லை. அது சரௌண்டிங்லாம் அருமையா இருக்கு. உண்மையிலே அந்த நண்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா என்னென்ன எல்லா சாஃப்ட்வேரும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுவேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி லேப்டாப் கண்டிப்பா ஏன்னா உங்க பசங்க யாராவது பக்கத்துல இப்ப லேப்டாப் ஃப்ரீ கவர்மெண்ட் லேப்டாப்பே இருக்குது. அதே நீங்க வாங்கி அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அது எப்படி எந்த மாதிரி மெத்தட் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் ஷேர் பண்ண அடுத்த வீடியோ. ஏன்னா அது வந்து லென்த்தா இருக்கும். நம்ம ஷார்ட்டா என்னால எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த டெக்ஸ்ட் ஃபைலு பிளஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அதை நான் வீடியோ போட்டுட்டு அப்புறம் நான் ஷேர் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாங்கும் அப்பப்போ அது சாங் வந்து 25 MB தான் அக்செப்ட் பண்ணும். எனக்கு தெரியும் வாட்ஸ்அப் வந்து 25 அதாவது 25 MBக்குள்ள நம்ம எதுவுமே ஷேர் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அப்படித்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிற ஃபார்மட் எல்லாமே பார்த்தீங்கன்னா AC3 ஃபார்மட். ஒவ்வொரு சாங்லாம் அட்மாஸ்லாம் அதுல இருக்கும். சரிங்களா? அப்படிங்கையில அது பார்த்தீங்கன்னா 150 MB குறைஞ்சது 30 MBல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கல இது அக்செப்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கூகுள் டிரைவ் மூலியமா அந்த கூகுள் டிரைவ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா கூட நீங்க அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற நான் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். விருப்பமுள்ள நண்பர்கள் யாரா இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ஓப்பன் அதாவது யாராலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் கண்டிப்பா தேவைப்படாது என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும்னா இந்த REW ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து நீங்களா எடுக்க முடியாது. அது AI டூல்ஸ் அந்த ஒரு டூல்ஸ் இருக்குது. அது டூல்ஸ் பேர் வந்து A2ன்னு ஒன்று வரும். அது டக்குன்னு நான் சொல்றேன். அடுத்த வீடியோ நான் சொல்றேன்.